டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல் போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருந்தேன் நண்பா. அதே மாதிரி தான் ஆல் போர்டு 4 வந்திருந்தது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிக்கு 41 45 கொடுத்துருந்தேன், அதுவும் வந்திருந்தது. அதே மாதிரி 3 டிஜிட் இன்றைக்கி ஃபுல் வின்னிங் நம்ம 415 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் 415 இன்றைக்கி ரிசல்ட் நண்பா. யாராவது ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கி எனக்கு கெஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. இயர்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் அதாவது போன வருஷம் ரிசல்ட்டு 746 நண்பா. சரிங்களா? இந்த 746க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 719 நண்பா. சரிங்களா? இந்த 719 வச்சுட்டு அப்புறம் பிசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 19 வந்து 46ன்னு ஃபுல் பவர் பண்ணி வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா? அப்போ அந்த கிராஸுக்கு பெண்டிங் இருக்கிறது ஒரு 22 நண்பா. சரிங்களா? அந்த 22ல் ஒரு 2 2ல் ஒரு 2ஆவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நாளைக்கு ஆட்டத்தில். சரிங்களா? இது நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? அந்த வீக்லி சார்ட்டில் போன வாரம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 542 நண்பா. சரிங்களா? இந்த 542க்கு பார்த்தீங்கன்னா 562 நண்பா. சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பி போர்டுக்கு ஒரு 6 வர வேண்டியது இருக்குது நண்பா. அது பி போர்ட்லேயும் வரலாம், இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பேட்டர்ன் தான் நண்பா. சரிங்களா? அது எப்படின்னா இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 30. சரிங்களா? ஒரு 2 வார கேப்பில் 80. சரிங்களா? மறுபடி ஒரு 2 வார கேப்பில் 80 30. ஏபிக்கு வந்து ஒரு 30 இல்லைன்னா 35 80 85 இந்த மாதிரி நம்பர் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்க நண்பா. இதுக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்குது, அதையும் காட்டிடுறேன், பார்த்துக்குங்க. மந்த்லி சார்ட்டில் அதாவது நேற்றே எதிர்பார்த்த நம்பர் தான் இந்த நம்பரு. சரிங்களா? இந்த கிராஸுக்கு 80. சரிங்களா? அப்படியே ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 30. சரிங்களா? ஏசிக்கு 30, பிசிக்கு 80. அப்படியே ஒரு 2 நாள் கேப் விட்டு 80 நண்பா. சரிங்களா? மறுபடியும் ஒரு 2 நாள் கேப் விட்டு இங்கே வந்து 80 இல்லை 30 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ஒரு 2 3 நாளில் வரும்ன்ட்டு. சரிங்களா? அது ஒரு நாள் அட்வான்ஸாகவே இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஏன்னா வந்து வீக்லி சார்ட்லேயே அந்த ரூட் மேட்ச் ஆகுதுங்களா, இங்கேயும் வரனால ஒரு நாள் அட்வான்ஸாகவே அந்த நம்பரை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். அதாவது டெய்லி சார்ட்டில் நீங்கள் அதாவது நான் 4 வந்து ஆல் போர்டுக்கு எடுத்துருந்தேன் நண்பா. சரிங்களா? அந்த 4 ஆல் போர்டுக்கு எடுத்தனால அதாவது இந்த 4 வந்து நீங்கள் நவுத்தி வச்சா இந்த மேல் நம்பர் பிசிக்கு வரும்னு சொல்லி தான் 415 கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதாவது இந்த ஏ போர்டு பி போர்டு நம்பர் ஏ போர்டு நவுத்தி வச்சதுக்கு மேல் நம்பர் சைடில் வரும்னு சொல்லி தான் 415 3 டிஜிட் கொடுத்துருந்தா, அதே தான் வந்திருந்தது. சரிங்களா? அப்போ 415 வந்திருந்தா பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 29 நண்பா. இந்த கிராஸுக்கு இன்னொரு 29 இல்லைன்னா ஒரு 79 24 இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது ஒரு 2 3 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா அதை காட்டுறேன் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இருங்க, அதாவது இந்த சி போர்டு 2 எடுத்து, சரிங்களா, இந்த சி போர்டு 2 ஏ போர்டு வச்சுருப்பா. சரிங்களா? இந்த சி போர்டு 2 ஏ போர்டு வச்சுட்டு பிசிக்கு இந்த கிராஸ் நம்பர் 10 வந்து அப்படியே இறக்கியிருப்பான். சரிங்களா? இந்த பிசிக்கு இந்த 10 இறக்கியிருப்பான். அப்புறம் இந்த பெண்டிங்கு பார்த்தீங்கன்னா இந்த 56 வந்து இன்னொரு பிசிக்கு இறங்கணும். சரிங்களா? அதாவது அடுத்த நாளே இறங்கியிருக்கணும், ஆனால் அது ஒரு நாள் டிலேவாக 15 நண்பா. 56க்கு 51 ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே மந்தில் இதுக்கு முன்னாடி விழுந்துருக்கும் நண்பா. அதனால தான் சொல்கிறேன், இந்த பிசிக்கு இந்த 29 பேஸ் பண்ணி ஒரு நம்பர் கட்டாயம் ஒரு 2 3 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபாலோஅப் நம்பராக கூட ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு இன்னொரு ரூட் என்னென்னா, அதாவது இந்த கிராஸு 42. சரிங்களா? இந்த கிராஸ் 42 அப்படியே ஒரு 2 நாள் கேப்பில் 79 நண்பா. சரிங்களா? மறுபடி ஒரு நாள் கேப்லேயே இங்கே முன்னாடியே வச்சுட்டேன், அட்வான்ஸாக ஒரு நாள் வந்து 24 நண்பா. சரிங்களா? ஆக்சுவலாக அது வந்து டி போர்டுக்கு ஏ போர்டுக்கு வந்திருக்கணும், அது ஒரு நாள் போர்டு தள்ளி 24 உள்ளே வச்சுட்டான். சரிங்களா?
இந்த நம்பர் வந்து கட்டாயம் பிசியில் வந்து கம்ப்ளீட் ஆகும் நண்பா. சரிங்களா? இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இன்னொரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த பிசிக்கு இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அது வந்து ஃபாலோயிங் நம்பராக கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? அது வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2-3 நாளாக அந்த பேட்டர்னில் தான் வருது. அதனால் ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் நண்பா. ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 42, 46, ஒரு 64 நண்பா. 4 வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35, ஒரு 80 நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 422, 674, ஒரு 306, 304, 357, 356, 374 நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, இல்லைன்னா விட்டுருங்க. மறுபடியும் ஒரு நல்ல விஷயங்களை சந்திக்கலாம் நண்பா. பை. சாரி நண்பா, ஃபாலோயிங் நம்பர் கொடுக்காம விட்டேன். அதாவது பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 24, 29, 74, 79 நண்பா. சரிங்களா? ஒரு நாள் திருப்பி வச்சாலும் வைப்பேன். அதனால் 42, 92, 47, 97 நண்பா. சரிங்களா? கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. பை.